நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது என்னென்னா, ஒருத்தர் டாக்டராக முடியுமா? எக்கச்சக்கமான பேருக்கு இந்த ஆசையும் உண்டு, அதுக்குண்டான ஆசீர்வாதங்களும் உண்டு. அதை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். பேசிக்காக ஒரு டாக்டர் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக 3 கிரகங்கள். ஒன்று சூரியன், குரு, சந்திரன். இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கணும். உயர்கல்வி, எம்பிபிஎஸ் உயர்கல்வி அப்படின்னு வந்தாலே அங்கே 4ஆம் வீடு ரொம்ப முக்கியம் லக்னத்துக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்பவே புதனுமே வித்யாகாரகன் அப்படின்றதே புதன். ஸோ புதனுமே ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா தென் நீங்கள் டாக்டர் என்டர் பண்ண உங்கள் குழந்தைகளை நீங்கள் விடலாம். ஏன்னா ஒரு டாக்டர் அப்படின்னு படிக்கிறதுக்கு ஒரு லாங் ஸ்பேன் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லை, டாக்டர் தொழில் அப்படின்றது கடவுளுக்கு ஈடான ஒரு தொழில் இல்லையா? ஒரு விஷயத்தை சின்ன லெவலாக இருந்தாலும் சரி, பெரிய சர்ஜரியாக இருந்தாலும் சரி, அந்த டாக்டரை நம்பி தான் மக்கள் வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராகவே ஒருத்தர் இருக்க முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு புதன் சூரியன் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, சந்திரனுக்கு புதன் சூரியன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க டாக்டராகிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நீட்டில் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி எழுதுனா? ஏன்னா நிறைய பேர் நீட் எழுதும்போது மேடம் இது 2nd attempt, 3rd attempt, சிலர் 4th attemptன்னு கூட சொல்கிறீங்க. உங்கள் விடாமுயற்சியை ரொம்பவே பாராட்டுறோம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது புரியறதுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மைண்டையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, நான் இதை எழுதுகிறேன், ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் எழுதி தான் நான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும். ஸோ ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது சின்ன பெருந்தே உருவாகக்கூடிய பல விஷயங்கள். ஸோ ஒரு ஜாதகம் பிறக்கும்போது என்னவோ அதுதான் வாழ்நாள் முழுக்க. ஸோ நீங்கள் பேசிக்காகவே அதில் சூரியன், குரு, சந்திரன் நல்லா இருந்ததுன்னா எஸ், இவங்க டாக்டருக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மனசில் நினச்சிக்கோங்க. செவ்வாய் சனியும் இதுக்கு சம்மந்தப்படணும். ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கு நிறைய பிளானட்ஸ் நமக்கு பேசிக்காகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரனுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் தான் மனசு லயிச்சு ஒருத்தருக்கு மெடிசன் கொடுக்கும்போதே, ஏன் ஒரு சாதம் வைக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், மனசார பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ உங்களையே நம்பி வந்து தன்னையே ஒப்படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் இந்த மருத்துவத்துறை. அந்த துறைக்குள்ளே நீங்கள் ஒருத்தராக வரணும் அப்படின்னா அங்கே சந்திரன் எவ்வளவு நல்லா இருக்கணும். இதை பற்றி நான் விவரமாக சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து ஒன்று டாக்டர் அப்படின்றது பேசிக் எம்பிபிஎஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகணும், எம்பிபிஎஸ் மட்டும் போதுமா? இன்றைக்கி காலகட்டத்தில் எம்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்கள் இதுக்குள்ளே இன் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு who are you, which doctor are you, what service you are going to do அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ண முடியும். உங்கள் ஜாதகத்தில் குரு கிரகம் ரொம்ப நல்லா இருந்தாலே யோகமான டாக்டர், அதிர்ஷ்டமான டாக்டர், சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் அப்படின்ற பேர் வாங்கிடுவீங்க. நம்ம சின்ன பேருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பயங்கர ஃபீவர், குழந்தைய தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன், அந்த கிளினிக்கு தான் போனேன், இந்த டாக்டர் வாசலுக்கு தான் போனேன், ஓடியே போயிடுச்சு. இதெல்லாம் நிஜமாக பொய்யா அப்படின்னா நிஜம். ஏன்னா அந்த டாக்டருடைய ஜாதகத்தில் குருன்ற அம்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பார்த்து என்ன கொடுப்பார், என்ன செய்வாருன்னு தெரியாது. ஆனால் அவர் தொட்டு ஒன்று சொல்லிட்டாருனாலே சரியாக போயிடுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு குருனுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டாக்டருக்கு குரு யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அஸ்வினி அப்படின்னாலே கேது சாரம் பெற்றது. ஸோ கேது சம்பந்தமாக இருக்கக்கூடியது டாக்டருக்கு ரொம்ப 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 முக்கியம்.
கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டாக்டருக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் கிரகங்கள் நல்லா இருந்து அந்த கிரகம் வந்து திசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மற்றவங்களுக்கு அவங்க வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஷத்தில் இருக்கா அப்படின்னா அங்கே 3 நட்சத்திரங்கள் வேலை செய்யும். ஒன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை. ஆனால் அதில் அஸ்வினியில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தால் அவங்க டாக்டராகவே இல்லை சும்மாவே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க கையால் உங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். அந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கே அவ்வளவு வலு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் சார்ந்து அங்கே கிரகங்கள் இருந்தால் அவங்க டாக்டர் வந்து வின்னிங் டாக்டராக இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆயிருந்தது அஸ்வினி அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி பெரிய லெவலில் மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருப்பாங்கன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் பிரம்மாண்டம். பல செக்டார்ஸில் அவங்க மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க வின் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க மருத்துவத்துறைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சனி செவ்வாயும் இப்படி தான். சூரியன் ப்ளஸ் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அவங்க வந்து டாக்டராக முடியுன்றதும் தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்குன்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூரியன் சந்திரன் ராகுவோடையோ சூரியன் சந்திரன் கேதுவோடு இருக்கிறையோ நிறைய டாக்டர்ஸ் உருவாகி அவங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நிறைய கன்வர்ஷன், அதாவது என்னென்னா ஒரு டாக்டராக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த டாக்டர் வந்து அதை பற்றி தீர ஆலோசித்து அதுக்குண்டான மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அந்த ரிசர்ச் சம்மந்தமாக டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே ரிசர்ச் அப்படின்னா டாக்டர்ஸ். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரக்கூடிய பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களோட இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தென் டாக்டர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே டாக்டராக இருக்கிறதுக்குண்டான படிப்புக்குள்ளே மெடிக்கல் காலேஜ்குள்ளே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணி நீங்கள் டாக்டராக வந்துடலாம். இன்னும் இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மருத்துவ கிரகம் அப்படின்னா யார் தெரியுமா? கேது பகவான் தான். கேது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேதுவை குரு பார்த்தா அவ்வளவும் சூப்பர். கேது வந்து புதன் வீட்டில் இருந்து குருவால் பார்க்க பெற்றா அவங்க மிக பெரிய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு டாக்டராக இருப்பாங்க. அந்த கேதுன்னா ஞானம். ஒருத்தருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டர் எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க? நம்ம இந்தியாவில் பார்த்தா டக் 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 அப்படின்னு பார்த்துட்டு மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஞானம் தான் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை டாக்டருக்கு கொடுக்குது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டருக்கு கேது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. கேது புதன் வீட்டில் இருந்தாலே டாப். அதில் வந்து குருவோட பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போது நீங்கள் ஹையராக எப்படி போகணும், எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு குயிக்காக உங்களுக்கு ஜிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா சர்ஜனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாயும் நல்லா இருக்கணும். கைனகாலஜிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு டென்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியனும் சனியும் நல்லா இருக்கணும். டென்டல் சர்ஜனாக இருக்கணும் அப்படின்னா அங்கே செவ்வாயும் நல்லா இருக்கணும். சரி, இன்னைக்கு வந்து ஒரு இஎன்டி நர்வ்ஸ் சம்மந்தமாக பார்க்குறது, இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்கின் தைராய்டு, இவங்களுக்கு எல்லாமே புதன் கிரகம் நல்லா இருக்கணும். சரி, ஹோமியோபதி டாக்டர் ஆகலாமா அப்படின்னா அங்கே குருவும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஹோமியோபதி டாக்டர் ஆக முடியும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் எம்பிபிஎஸ்குள்ளே போகலாமா வேண்டாமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சர்வீஸ். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.